2 நாள் பயணமாக நெல்லை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் நடக்கக்கூடிய அந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை தற்பொழுது சென்னையில் இருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து நெல்லை மாவட்டத்திற்கு வருகிறார். தற்பொழுது 2வது இடத்தில் வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடமான அந்த கேடிசி நகர் பகுதியிலே தொண்டர்கள் இருபுறமுமே உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். தொண்டர்களை பார்த்த உடனே அந்த தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காரில் இருந்தபடி கையெழுத்து வந்திருந்தார். இவர்களின் உற்சாகத்தை பார்த்த உடனே உடனடியாக காரில் இருந்து கீழே இறங்கி அந்த இருபுறமும் நின்று கொண்டிருந்த தொண்டர்களிடம் கையை கொடுத்து அவர்கள் கை குலுத்தி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இருபுறமுமே காத்திருந்த தொண்டர்கள் அவர்கள் செல்ஃபி எடுப்பதற்காக குவிந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று நெல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த மாலை 4 மணிக்கு பாளையங்கோட்டை சக்கரமால்புரம் பகுதியிலே நடக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பிலே கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இரவு 7:45 மணிக்கு பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைப்பதற்காக செல்கிறார். இந்த நிகழ்ச்சிகளில் முடிவடைந்து உடனே சிறப்பு விருந்தினர் மாளிகைக்கு ஓய்வெடுப்பதற்காக வருகிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையிலே 10 மணிக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு நலத்திட்ட உதவிகளில் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே 44,000 பேர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது காலை முதலே முதல்வர் வருகைக்காக ஏராளமான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்த நிலையில முதல்வர் அவர்கள் கேடிசி நகர் பகுதியிலே சாலையிலேயே இறங்கி பொதுமக்களாக நடந்து சென்று பொதுமக்களை பார்த்து வருகிறார். அவர்கள் பொதுமக்களை பார்த்ததும் பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பு கொடுத்து வருகின்றார்கள். இதை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கேடிசி நகர் பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். சாலையில் இருபுறமுமே மக்கள் வெள்ளத்தில் அதாவது கடல் அலை போல கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தின் நடுவிலே தமிழக முதல்வர் அவர்கள் நடந்த இருபுறமுமே பொதுமக்களை பார்த்து மகிழ்ச்சியாக கையசைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சால்வை, புத்தகம் உள்ளிட்ட பரிசு பொருட்களையும் இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு உதவியாளர்களிடம் கொடுத்து வருவதை பார்க்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் உடனே திரு கனிமொழி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் கே நேரு, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ அப்துல் வகாப் மற்றும் அந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் முதல்வரோடு இருபுறமும் நடந்து செல்கின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது பொதுமக்கள் எங்கெங்கிருந்துலாமோ இந்த காட்சியை பார்ப்பதற்காக கேடிசி நகர் பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். இருபுறமுமே இந்த எந்தவித சம்பவங்களும் நடந்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இன்னும் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நடைபயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த சிறிது நேரத்தில் இந்த வேனில் இருந்து ஏறி அவர் அந்த சிறப்பு விருந்தினர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார். வழி நெடுகிலுமே பாளையங்கோட்டை, கேடிசி நகர் ரவுண்டானா, வண்ணாரப்பேரை ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தமிழக முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.